ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு வீடியோல இந்த உலகத்துல கட்டுக்கதைகளை மட்டுமே இருந்து வந்துட்டு இருந்து, அதாவது இதெல்லாம் இந்த உலகத்துல நடக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயங்கள் உண்மையாகவே நடந்த சில நிகழ்வுகளை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால பார்க்க முடியும். இது 1970 காலகட்டம் அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேட்டன் ஐலாண்டு. அந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு அர்பன் லெஜண்ட் பரவலா பரவிட்டு இருந்துச்சு. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா ஒரு கட்டுக்கதை அந்த ஏரியால பரவலா பரவிட்டு இருந்துச்சு. அந்த கட்டுக்கதையோட பேர் தான் கிராப்சி. அதுவும் அந்த கட்டுக்கதை எப்படி பரவிட்டு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க அடர்ந்த காட்டுக்குள்ள கிராப்சின்னு ஒரு மனுஷன் இருக்கான். அவன் பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமாவும் இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவன் முகத்துல எங்க பார்த்தாலும் தழும்புகளா இருக்கும், தீ காயங்களாவும் இருக்கும், சீல் வடிஞ்ச மாதிரி எக்கச்சக்க புண்களும் இருக்குமா. இதுக்கெல்லாம் மேல அவனுடைய கையில பாத்தீங்கன்னா கொக்கி போன்ற கூர்மையான ஒரு பொருளையும் வச்சிருப்பானா. சோ இவ்வளவு கொடூரமா இருக்க அந்த கிராப்சி பாத்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளதான் இருப்பான். அந்த காட்டுக்கு பக்கத்துல போனீங்க அப்படின்னா அவன் உங்களை கடத்திடுவான். சோ அந்த காட்டு பக்கத்துல போகவே போகாதீங்க அப்படின்னு தான் ஸ்டேட்டன் ஐலாண்ட்ல இருக்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைகிட்ட சொல்லி வளர்த்தாங்களா. சோ இப்படி 70 காலகட்டத்துல ஸ்டேட்டன் ஐலாண்ட்ல கட்டுக்கதையா மட்டுமே இருந்த கிராப்சி அதே 70 காலகட்டத்துல ரியலாவும் மாற ஆரம்பிக்குது. ஸ்டேட்டன் ஐலாண்ட்ல இருக்க குழந்தைகள் ஒவ்வொன்றா மர்மமான முறையில காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குழந்தைகள் காணாமல் போக ஆரம்பிச்சதுதான் இந்த கிராப்சி அர்பன் லெஜெண்ட ரியல் இன்சிடென்ட்டாவும் மாத்துச்சு. இப்படி நடந்த அந்த ரியல் இன்சிடென்ட்ல கிராப்சியா இருந்ததே யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே ராண்டு. இந்த ஆண்ட்ரே ராண்ட பத்தி சொன்னா இவர் 1944 காலகட்டத்துல மேன்ஹட்டன்ல பிறக்கிறாரு. அப்படி பிறந்த இவர் பாத்தீங்கன்னா 1960 காலகட்டத்துல ஸ்டேட்டன் ஐலாண்டுக்கும் மூவ் ஆகுறாரு. அப்படி மூவ் ஆன இவர் பாத்தீங்கன்னா வில்லோ புரூக் ஸ்டேட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த 9 வயது சிறுமியிடம் தகாத முறையில் நடந்துகிட்டார் அப்படின்றதுக்காக 1969 வருஷம் கைது பண்ணவும் படுறாப்ல. அப்படி கைது பண்ணப்பட்ட அவர் பாத்தீங்கன்னா அடுத்த 16 மாசத்துல ரிலீஸ் பண்ணவும் படுறாப்ல. ஒன்ஸ் இவர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்டன் ஐலாண்ட்ல ஒவ்வொரு குழந்தைகளாம் மர்மமான முறையில காணாமல் போகவும் ஆரம்பிக்குது. அதுலயும் குறிப்பா பெண் குழந்தைகள் தான் மர்மமான முறையில காணாமல் போக ஆரம்பிக்குது. அதுல சில பேரை குறிப்பிட்டு சொன்னோம்னா 5 வயசான ஆலிஸ் பெரேரா. இந்த குழந்தை பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க திண்ணையில பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அப்படி விளையாண்டுட்டு இருந்த அந்த குழந்தை பாத்தீங்கன்னா சடனா அந்த இடத்துல இருந்து மாயமா மறைவும் செஞ்சிருச்சு. அதுவும் எந்த வித தடயமும் இல்லாம. சோ இப்படிதான் ஸ்டேட்டன் ஐலாண்ட்ல எக்கச்சக்கமான குழந்தைகள் அடுத்தடுத்த வருடங்கள்ல மர்மமான முறையில காணாமல் போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி குழந்தைகள் மர்மமான முறையில காணாமல் போறதுக்கு முக்கியமான காரணம் ஆண்ட்ரே ராண்டு தான் அப்படின்றத பின்னாட்கள்ல போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா என்னதான் இவர் தான் குழந்தைய கடத்துறாரு அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சாலும் அவரை போலீஸால அப்ப கைது பண்ண முடிஞ்சான்னு கேட்டாம். அதுதான் கிடையாது. இந்த ஆண்ட்ரே ராண்டை கைது பண்ண முடியாமயே காலங்களும் ஒரு ஸ்டேட்டன் ஐலாண்ட்ல எக்கச்சக்கமான குழந்தைகள் காணாமையும் போகுது. கடைசி 1983 வருஷமும் வருது. அந்த வருஷத்துல லோக்கல்ல இருக்க YMCA இருந்து கிட்டத்தட்ட 11 குழந்தைகளை கடத்திட்டு ஆண்ட்ரே ராண்ட் ஏர்போர்ட்டுக்கு வர்றான். அப்படி வந்து அவனை ஏர்போர்ட்ல வச்சு போலீஸ் கையும் களவுமா பிடிக்கவும் செய்றாங்க. ஆனா என்னதான் போலீஸ் அவனை கையும் களவுமா பிடிச்சாலும் அந்த டைம்ல அவனுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸையும் போலீஸ் சப்மிட் பண்ணாதனாலேயே வெறும் 10 மாசத்துல ஜெயில இருந்து ஆண்ட்ரே ராண்ட் வெளியில வர்றான். வர்றதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்டன் ஐலாண்ட்ல இருக்க தெருக்கள்ல சுதந்திரமா நடமாடவும் செய்யறான். இப்படி இவன் சுதந்திரமா நடமாடுறது இவனுக்கு வேணா ஜாலியா இருந்துச்சே தவிர அந்த ஸ்டேட்டன் ஐலாண்ட்ல இருந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் வயிற்றுல புளிய தான் கரைச்சிச்சு. ஏன்னா அடுத்து இவன் எந்த குழந்தைய கடத்துவான், யாரோட குழந்தைய கடத்துவான் அப்படின்றது தெரியாமையே எல்லா பேரண்ட்ஸும் பயத்துல இருந்தாங்க. அப்படி அவங்க பயத்துல இருந்துட்டு இருந்தப்பதான் 1987 வருஷம் இந்த கேஸ்ல போலீஸ்க்கு ஒரு பிரேக் த்ரூவும் கிடைச்சிச்சு. அதுதான் 12 வயசான ஜெனிஃபர் ஸ்வேயர் அப்படின்ற ஒரு பொண்ணு காணாமல் போனது. இந்த பொண்ணு கடத்தப்பட்ட கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஆண்ட்ரே ராண்ட் விட்டுட்டு போயிடுறான். அந்த ஒரு எவிடன்ஸை வச்சே போலீஸ் அவனை கைது பண்ணவும் செய்யறாங்க. கைது பண்ணதோட மட்டும் இல்லாம அந்த குழந்தைய என்னதான்டா பண்ண அப்படின்னு சொல்லி விசாரிக்கவும் செய்யறாங்க. அந்த விசாரணையில இவன் அந்த குழந்தைய கொன்றத அவனே ஒத்துக்கவும் செய்யறான். சோ இப்படி ஒத்துக்கிட்டனாலே 1988 வருஷம் இவனுக்கு 25 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. ஒன்ஸ் இவன் சிறை தண்டனை பெற்று ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவன் எக்கச்சக்கமான குழந்தைகளை கடத்தி கொண்டான் பாத்தீங்களா. அந்த கேசஸ்ல எவிடன்ஸ் ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிக்குது. சோ அப்படி வர இவனுடைய ஜெயில் தண்டனை காலமும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே போகுது. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா இவன் 2037 வரைக்கும் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஆர்டரும் கொடுத்திருக்காங்க. சோ இப்படிதான் 70 காலகட்டத்துல குழந்தைகள் அடர்ந்த காட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட கிராப்சி அப்படின்ற அர்பன் லெஜெண்ட் பாத்தீங்கன்னா பின்னாட்கள்ல இந்த ஆண்ட்ரே ராண்டால ரியல் இன்சிடென்ட்டாவும் மாத்தப்பட்டுச்சு.
அடுத்து பார்க்க போற அர்பன் லெஜெண்ட் பன்னிமேன். 1970 காலகட்டத்தில் அமெரிக்கால இருக்கிற நார்தன் விர்ஜீனியா, மேரிலாந்து அண்ட் டிசி சுத்தி இருக்கிற பல பகுதிகளில் இந்த ஒரு அர்பன் லெஜெண்ட், அதாவது கட்டுக்கதை பார்த்தீங்கன்னா பரவலா பரவி வந்துட்டு இருந்துச்சு. அது வேற எதுவும் கிடையாது, நள்ளிரவுல முயல் போன்ற ஆடை அணிந்த ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள திடீர்னு புகுந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்துறதோட மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான பொருட்களை ஆட்டையை போட்டு ஓடிடுவோம் அப்படின்றதுதான் அந்த ஒரு அர்பன் லெஜெண்டா இருந்துச்சு. என்னங்களா சொல்றீங்க, பயமுறுத்துறதுக்குன்னா கொடூரமான ட்ரெஸ்ஸோட போட்டுக்கணும், முயல் போன்ற ட்ரெஸ் போட்டா எப்படா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் பயப்பட மாட்டாங்களாம், அவன் கையில வச்சிருக்கிற ஆயுதத்தை பார்த்து தான் பயங்கரமா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் கையில ரொம்ப ஷார்ப்பான சின்ன கோடாரிய கையில வச்ச மாதிரி முயல் போன்ற ஆடை அணிஞ்சிட்டு பைத்தியக்காரன் மாதிரி பயமுறுத்துவானா. சோ அவனோட அப்பியரன்ஸ் அண்ட் அவன் கையில இருக்கிற அந்த கொடூரமான கோடாரிய பார்த்து தான் அங்க இருக்கிற மக்கள் பயங்கரமா பயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்பன் லெஜெண்ட் அந்த காலகட்டத்தில் பயங்கரமா பரவிட்டு இருந்துச்சு. அதுவும் அந்த மாதிரி வந்து பயமுறுத்துறவன் எந்தெந்த பகுதியெல்லாம் சூஸ் பண்ணி போய் பயமுறுத்துவானா, தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பார்க் பண்ணி இருக்கிற காருக்குள்ள இருக்கிற பீப்புள் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் நடமாடுற மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள செலக்டிவா சூஸ் பண்ணி தான் இவன் பயமுறுத்திட்டு திருடிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அர்பன் லெஜெண்ட்ல சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது வெறும் கட்டுக்கதையா தான் அந்த காலகட்டத்தில் பரவிட்டு இருந்திருக்கு அன்டில் அதே 1970 இதே மாதிரியான ரியல் இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும். ஃபேர்ஃபாக்ஸ் கவுண்டில இருக்கிற கோல்செஸ்டர் ரோட்ல இருக்கிற ஒரு பிரிட்ஜ்ல ஒரு அழகான கப்பல் அவங்களோட காரை பார்க் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல தூரமா ஒரு மனிதன் அப்பியர் ஆக ஆரம்பிக்கிறான். அப்படி அப்பியர் ஆகிற அவனை பாக்குறப்பே உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவன் பாக்குறதுக்கு நார்மலான ஒரு மனுஷன் மாதிரியே இல்ல, அவன் முயல் போன்ற ஒரு ஆடை அணிஞ்சிருக்கான். சரி ஏதோ ஒரு மாறுவிட பட்டிக்கு போயிட்டு வந்திருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் ஜாலியா அதுக்கடுத்தும் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல முதல் நார்மலா நடந்து வந்துட்டு இருந்தாவே திடீர்னு அவங்கள நோக்கி பயங்கர ஃபாஸ்டா ஓடி வர ஆரம்பிக்கிறான். அதை பாக்குறப்ப உங்களுக்கு லைட்டா அள்ளு விட ஆரம்பிக்குது. அந்த அள்ளு விட்டுட்டு இருக்கப்பயே அவன் கையில வச்சிருந்த கொடூரமான அந்த சின்ன கோடாரி எடுத்து சொர்ன்னு வீசுறான். அப்படி அவன் வீசுறத பார்த்த உடனே உங்களுக்கு வேற லெவல்ல பீதி ஆயிடுது. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காருக்குள்ள ஏறி காரை சர்ன்னு திருப்பிட்டு வேகமா காரை ஓட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டோட மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் போயிட்டு இந்த மாதிரி முயல் போன்ற ஆடி அணிந்த ஒரு மனிதன் அவனோட கையில இருந்த சின்ன கோடாரி எங்க மேல எரிந்து எங்களை பயமுறுத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்றாங்க. இப்படி இவங்க ஃபைல் பண்ண இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்லயும் ஒரு நியூஸ் ஆர்டிகலாவே பப்ளிஷ் ஆகுது. அதை படித்த மக்கள் இதுவரைக்கும் அர்பன் லெஜெண்ட் மட்டுமே நம்ம நினைச்சிட்டு இருந்த சம்பவம் அர்பன் லெஜெண்ட் கிடையாது, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பீதி அடையவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மக்கள் பீதி அடைஞ்சிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இந்த நியூஸ் ஆர்டிகல் வந்ததுக்கு அப்புறம் தான் எக்கச்சக்க பேரு இதே மாதிரியான இன்சிடென்ட் என்னோட லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நான் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்ப இதே மாதிரியான ஒரு மனிதன் தான் என்னை துரத்தி வந்துட்டு இருந்தா, அன்னைக்கு என் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் ஓடி போய் தப்பிக்கவே செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இன்னொருத்தர்லாம் பாத்தீங்கன்னா நான் காரை பார்க் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா என்னோட காரை நோக்கி அட்டாக் பண்ற மாதிரி ஒருத்தன் வந்தான். அந்த டைம்ல நான் கார் எடுத்துட்டு வேகமா போனதுனால தான் அன்னைக்கு உயிரே போனச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் அவரோட வாழ்க்கையில் நடந்ததை சொல்லி இருந்திருக்காப்ல. சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிடையாது, இதே மாதிரி எக்கச்சக்க பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல நடந்த இதே மாதிரி இன்சிடென்ட் சொல்ல மக்கள் மத்தியில பீதி அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில இருந்த பீதி இன்னும் அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. அதே வருஷம் ஹாலோவின் நைட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் சின்ன பசங்க ஹாலோவின் டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா கோல்செஸ்டர் ரோட்ல இருக்கிற பிரிட்ஜுக்கு பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு ப்ளூ கலர்ல ஒரு வட்ட வடிவமான தோற்றம் பாத்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு அடியில இருந்து தோன்றி இருக்கு. அப்படி தோன்றின அடுத்த நிமிடமே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. அந்த சின்ன பசங்க எல்லாருமே ஒரு முயலை தலைகளை கட்டி தொங்க விட்டா எந்த தோற்றத்துல தொங்குவாங்களோ அதே மாதிரி அந்த சின்ன பசங்க எல்லாருமே தலைகளை கட்டி அந்த பிரிட்ஜுக்கு மேலேயே தொங்க விடப்பட்டிருந்தாங்களா. இந்த மாதிரி தொங்க விடப்பட்டது மட்டும்தான் அந்த சின்ன பசங்களுக்கு தெரிஞ்சே தவிர அந்த சின்ன பசங்களை அட்டாக் பண்ணது யாரு, திடீர்னு வந்து அந்த வட்ட வடிவமான ப்ளூ கலர் ஆர்பு என்ன அப்படின்றது எதுவுமே அந்த சின்ன பசங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த சின்ன பசங்க எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நியூஸும் காட்டு தீ மாதிரி அந்த பகுதிகள் எல்லாத்திலையும் பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தனியா போறதுக்கு ரொம்ப பீதியாகி பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மக்கள் எல்லாருமே பீதி அடைஞ்சிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் யாரும் அந்த பன்னிமேன் அப்படின்ற கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்பதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவும் செய்யறாங்க. அதுதான் மேக்சிமம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிற ஒரே பிளேஸ் அப்படின்னா அது கோல்செஸ்டர் பிரிட்ஜுக்கு பக்கத்துல தான் நடக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த ரீஜன்ல இருக்கிற ஏதோ ஒரு நபர் தான் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு வர்றாங்க. சோ அந்த ஒரு சந்தேகத்துக்கான பதிலை தேடுறப்பதான் ஒரே ஒரு பதிலை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் 1904 காலகட்டத்தில் இந்த கோல்செஸ்டர் பிரிட்ஜுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அசைலம் இருந்திருக்கு. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு காப்பகம் இருந்திருக்கு. சோ அந்த ஒரு காப்பகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் வாழவும் செஞ்சிருக்காங்க. அந்த மக்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அசைலமா பார்த்து ஒரு விதமான பயம் உருவாக தான் செஞ்சுச்சு. ஏன்னா அந்த அசைலம்ல பாதுகாக்கப்பட்டு வர்றவங்க எல்லாருமே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தானே. அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க தப்பிச்சு வந்தாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஏதாச்சும் ஆபத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. சோ அதனால அந்த மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போய் கவர்மெண்ட்ட இந்த அசைலமை சுற்றி எக்கச்சக்கமான மக்கள் குடியிருக்கிற எங்க எல்லாரோட வீட்லயுமே சின்ன பசங்க வேற இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த அசைலமை பார்த்தா பயமா இருக்கு. சோ தயவு செய்து இந்த அசைலமை இடமாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வைக்கிறாங்க.
இவங்க வைக்கிற கோரிக்கையை ஏற்ற கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாத்தையுமே வேற ஒரு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை அனுப்பி விடுறாங்க. அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அசைலம்ல இருக்கிற எல்லா பேஷண்ட்டையுமே ஏற்றி சேஃபா இடம் மாற்றுறதுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல எக்ஸாக்டா அந்த கோல்செஸ்டர் பிரிட்ஜ் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்குது. அந்த விபத்துல பாத்தீங்கன்னா அந்த பஸ் கீழே சாஞ்சது. அப்படி சாஞ்ச அந்த பஸ்ல இருந்து எக்கச்சக்கமான பேஷண்ட் பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து வெளியே குதிச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தப்பிச்சு ஓடுறத பார்த்தோன்னே போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸும் வேகமா விரைந்து வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா பகுதியிலையும் தேடி மேக்ஸிமம் பேஷண்ட மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து வேற ஒரு அசைலம்ல அடைச்சிடுறாங்க. எக்ஸப்ட் ஒரே ஒரு பேஷண்ட தவிர. அவரோட பேர் தான் டக்ளஸ் கிரிஃபின். இவரை பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஏரியால போலீஸும் எவ்வளவோ தேடி போக்குறாங்க. ஆனா போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு துப்பு போலீஸ்க்கு கிடைக்குது. அப்படி கிடைச்ச உடனே இவங்களும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போற அந்த ஒரு சமயத்துல தான் அவங்க போற வழியில எக்கச்சக்கமான இறந்த முயல்களோட உடம்புகளையும் பாக்குறாங்க. அதை பாக்குறப்பதான் போலீஸே தெரிஞ்சுக்கிறாங்க இவன் இந்த காட்டுக்குள்ள இத்தனை நாளா முயலை திண்டுதான் உயிர் வாழ்ந்திருக்கான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு தான் இதை தெரிஞ்சுக்கிட்டாலும் முயல்கள் எங்கெங்கெல்லாம் செத்து கிடக்கும் அந்த இடத்துல போய் தேடி பார்த்தாலும் இவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சே தவிர அந்த டக்ளஸ கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ முயல்களை தின்று உயிர் வாழ்ந்த இந்த ஒரு டக்ளஸ் தான் முயல் மாதிரியான ஆடு இணைந்து இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல தனிமையா வர்ற எல்லாருமே பயமுறுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களோட அசம்சன்ல இவன் தான் பன்னிமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் இவங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை வச்சாலும் இவன் தான் பன்னிமேனா இருப்பான் அப்படின்றதுக்கான கிளியர் கட்டான எவிடன்ஸ் இது நாள் வரைக்கும் யாருக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனா எனக்கு தான் எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் இப்படி பன்னிமேன் ஒருத்தர் இருக்கான் அவன் தனிமையா போற எல்லாருமே பயமுறுத்துறான் அப்படின்ற ஒரு அர்பன் லெஜெண்ட மட்டும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே நம்புறாங்க அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு அர்பன் லெஜெண்ட் அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி இன்னொரு எவிடன்ஸும் இருக்கு. அதுதான் இந்த கோல்செஸ்டர் பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இன்னொரு பேரே வச்சிருக்காங்க. அதுதான் பன்னிமேன் பிரிட்ஜ். சோ இந்த ஒரு அர்பன் லெஜெண்ட் பத்தின உங்களோட கருத்து என்ன? யார் இந்த பன்னிமேனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அர்பன் லெஜெண்ட் லே லோயோன். 2000 காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்துல இருக்க மால்ஸ்டோனுக்கு பக்கத்துல இருக்கிற ஃப்ரீஃபோர்ட் ஃபாரஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஹியூமன் ஃபிகர் நடமாடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கட்டுக்கதை பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அப்படி பரவ அந்த கட்டுக்கதையில அந்த மிஸ்டீரியஸான உருவம் 6 அடி உயரம் கொண்டதுன்னும் அதோட முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணி விண்டேஜான கேஸ் மாஸ்க் போட்டிருக்கணும். இதுக்கெல்லாம் மேல அதோட உடல் முழுக்க கவர் பண்ணி பாய்லர் சூட் ஒன்று போட்டிருக்கணும். அதுக்கு மேல க்ளோக் ஒன்று போட்டிருக்கணும் சொல்லியிருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட அந்த விசித்திரமான உருவம் அந்த காட்டுக்குள்ள நடமாறதை எக்கச்சக்கம் பேர் பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படி பார்த்த எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் இதுதான். அது என்னதான் உருவத்துல விசித்திரமா இருந்தாலும் அதோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்லெஸ் ஆனது. அதாவது அதுக்கு பக்கத்துல யார் போனாலும் அது துன்புறுத்தாது. அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே தான் இருக்கும்னு அதை பார்த்த எல்லாரும் அடிச்சு சொல்லியிருந்திருக்காங்க. என்னதான் அந்த உருவத்தை நேர்ல பார்த்தவங்க இப்படி சொன்னாலும் அந்த உருவத்தை பார்க்காத சில பேர் பாத்தீங்கன்னா சில கட்டுக்கதைகளையும் அடிச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த உருவம் வேற எதுவும் கிடையாதுங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு பேய். அந்த பேயை நீங்க ஆரம்பத்துல பாக்குறப்ப அது சாஃப்டா உங்களை துன்புறுத்தாத மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதை நம்பி நீங்க அந்த பேய்க்கு பின்னாடியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அது பேயெல்லாம் கிடையாது, மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு சோல்ஜரு. அவர் தான் இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு திர்றாரு. அவருக்கு பின்னாடி நீங்க போனீங்க அப்படின்னா அவர் எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர்லாம் ஒன் ஸ்டெப் அகட்டாவே போய் இது மனுஷனே கிடையாது, இது வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏலியன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படிதான் அந்த காட்டுக்குள்ள உலாவிட்டு இருக்கிற அந்த ஒரு விசித்திரமான உருவத்தை பத்தி பல பேர் பலவிதமான கட்டுக்கதைகளை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனாலே 2000 காலகட்டத்தில் சுவிட்சர்லாந்து நாடு முழுக்க இந்த லே லோயோனை பத்திய பேச்சாதான் இருந்துச்சு. ஆனா என்னதான் பேச்சா இருந்தாலும் இந்த உருவத்தை பார்த்தேன் அப்படின்றதுக்கான கிளியர் கட்டான எவிடன்ஸ் யாரும் கொடுக்காதனாலேயே இது கட்டுக்கதையா தான் பார்க்கப்பட்டு இருந்துச்சு அன்டில் 2013 வரைக்கும். 2013 வருஷம் அந்த ஃப்ரீஃபோர்ட் ஃபாரஸ்ட்டுக்கு போன ஒரு ஹைக்கர் பாத்தீங்கன்னா இந்த லே லோயோனை போட்டோ எடுத்து வெளியிடவும் செய்யறாரு. அதுவும் எதுல வெளியிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பிரெஞ்சு நியூஸ் பேப்பரான லீ மேட்டின்லயே வெளியிட்டாரு. இப்படி இவர் இந்த நியூஸ் பேப்பர்ல வெளியிட்டது பாத்தீங்கன்னா இந்த லே லோயோனை இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆக்கவும் செஞ்சுச்சு. இது வரைக்கும் லே லோயோன் அப்படின்றது வெறும் கட்டுக்கதை தான் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருந்தப்ப இப்படி ஒரு விசித்திரமான உருவம் உண்மையிலேயே அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கு அப்படின்னு எவிடன்ஸா போட்டோகிராஃபே வெளியிட்டது பாத்தீங்கன்னா
இன்டர்நேஷனல் லெவல்ல பயங்கர ட்ரெண்டாவும் செஞ்சுச்சு. அப்படி ட்ரெண்ட் ஆனோடனே இந்த ஒரு லேலோயான பக்கம் உலகத்துல இருக்க எக்கச்சக்கமான பகுதியில் இருக்க மக்கள் சுவிட்சர்லாந்துக்கு படையெடுக்கவும் செய்யறாங்க. அப்படி படையெடுக்க இந்த ஒரு லேலோயனோட நடமாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகவும் செய்து ஃபைனலா ஜூன் மாசம் 2013 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே அந்த காட்டு பகுதியில லேலோயனை பார்த்ததாவே மென்ஷன் பண்ணவே இல்ல. எஸ், அதே ஜூன் மாசத்துல மேரியானா பண்ற ஒரு லோக்கல் பெண்மணி தான் இந்த லேலோயனை கடைசியா பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாருமே இந்த லேலோயனை அந்த காட்டு பகுதியில பார்க்கவே இல்லையா. இப்படியே நாட்கள் ஓடுது, சில மாதங்களும் கிடக்குது. 2013 முடிவு பகுதியும் வருது. அந்த டைம்ல அந்த காட்டுக்குள்ள போன சில பேர் பாத்தீங்கன்னா அந்த லேலோயனோட ட்ரெஸ்ஸையும் கண்டெடுத்திருக்காங்க. அது கூடவே ஒரு டெத் சர்டிபிகேட்டையும் கண்டெடுத்திருக்காங்க. பக்கத்துலயே ஒரு குறிப்பு இருந்ததையும் கண்டெடுத்திருக்காங்க. அந்த ஒரு குறிப்புல என்ன எழுதிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு இந்த காட்டுக்குள்ள சுதந்திரமா அங்க இங்கே உலாவிட்டு திரிஞ்சேன். அப்படி நான் யாருடைய கண்களையும் படாம உலாவிட்டு இருந்த அந்த காலகட்டம் தான் என்னுடைய சொர்க்க காலமே. ஆனா அந்த சொர்க்க காலமும் ரொம்ப நாளா நீடிக்கல. நான் எப்ப மனிதனோட கண்கள்ல பட்டனோ அப்ப இருந்து அவங்க என்ன ஒரு உயிரினமா பார்க்காம ஒரு சர்க்கஸ் ஃப்ரீக்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி என்ன சர்க்கஸ் ஃப்ரீக்கா பார்க்க ஆரம்பிச்சோன்னே எக்கச்சக்கமான கூட்டமும் இந்த காட்டுல கூட ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய சுதந்திரமும் பறிப்போயிருச்சு. இனிமேல் உங்களால என்ன பார்க்க முடியாது அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருந்துச்சு. சோ அப்படி அந்த லெட்டர்ல எழுதியிருந்த மாதிரி அதுக்கப்புறம் யாராலையும் அந்த காட்டுக்குள்ள லேலோயான பார்க்கவே முடியல. சோ 2000 ஆரம்ப காலகட்டத்தில் அர்பன் லெஜெண்டா சுவிட்சர்லாந்து ஃபுல்லா இருந்த இந்த லேலோயான் பின் நாட்கள்ல உண்மையாவே இருந்த ஒரு உயிரினம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற விதமா இந்த லெட்டர் அமையவே செஞ்சுச்சு. என்னதான் லேலோயான் அப்படின்ற ஒரு உயிரினம் இருந்துச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாலும் லேலோயான் யார் அப்படின்றத இது நாள் வரைக்கும் யாராலையும் கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேலோயான் ஒரு பெண்ணா இருக்கலாம், அவங்களுடைய முகம் சிதைவடைந்து இருக்கலாம், அதை மறைக்கிறதுக்காக தான் அவங்க விண்டேஜ் மாஸ்கே போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் அவங்க அப்படி சொன்னாலும் இதற்கான கான்கிரீட் ப்ரூஃப் எவிடன்ஸும் இது நாள் வரைக்கும் யாராலையும் தர முடியல. சோ லேலோயான் யாருன்னு சொல்ல முடியலாட்டியும் இப்படி ஒரு உயிரினம் இந்த காட்டுப்பகுதியில உலாவுனது உண்மை அப்படின்றத 2013 ஐக்கர் எடுத்த போட்டோ எவிடன்ஸாவே நிரூபிச்சிருச்சு. சோ இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அர்பன் லெஜெண்ட் வெஸ்ட் ஹோபார்ட் ஹாண்டட் ஹவுஸ். 1980 மற்றும் 90 காலகட்டத்தில் ஆஸ்திரேலியால இருக்கிற டாஸ்மேனியா அப்படின்ற ஸ்டேட்ல இருக்கிற வெஸ்ட் ஹோபார்ட் அப்படின்ற சிட்டியில இருக்கிற ஒரு வீட்டை சுற்றி எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள் பரவ ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. அப்படி பரவன அந்த கட்டுக்கதை அந்த பகுதியில மட்டும் பரவி இருந்தா பிரச்சனை கிடையாது. அந்த கதைகள் பயங்கரமா இருந்தனால அந்த பகுதியை தாண்டி அந்த நாடு ஃபுல்லாவும் பரவுச்சு. ஏன் அந்த நாட்டை தாண்டி உலகம் ஃபுல்லாவுமே பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த அர்பன் லெஜெண்ட் சாதாரண அர்பன் லெஜெண்ட் கிடையாது, அது ஒரு பேய் அர்பன் லெஜெண்ட். அதாவது அந்த வீடு ஒரு ஹாண்டட் வீடாவே பார்க்கப்பட்டு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு லைட் ஆன் ஆகுமா ஆஃப் ஆகுமா, அப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆகுற அந்த சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாமே தானாவே அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு பறந்துட்டு தெரியுமா. அப்படி அது பறந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல அங்க இருக்கிற பெட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு மேல பறந்துட்டு டம்முன்னு கீழே விழுகுமா. அப்படி விழுகிற அந்த சமயத்துல சுத்தி இருக்கிற ஜன்னலா இருக்கும் பாத்தீங்களா, அது படப்படன்னு சொல்லிட்டு டம்மு 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 சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள இருந்து திடீர்னு ஏதோ சில அழுகுரல் சவுண்டு கூட கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க நேரடியாவே அந்த வீட்டுக்கு பக்கத்துல என்னடா பிள்ளை நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பாக்குறப்ப அதுக்குள்ள நாங்க பேயவே பார்த்தோம் அப்படின்னு கூட சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுலயும் நாங்க பேயெல்லாம் உள்ள பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்ன இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா இந்த வீட்டை ஹாண்டட் ஹவுஸாவும் மாத்துச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த வீடை பத்தின இன்ஃபர்மேஷன் உலகம் ஃபுல்லா பரவவும் வச்சுச்சு. அப்படி பரவன உடனே எக்கச்சக்க பேர் இந்த வீடை பாக்குறதுக்காக படையெடுக்கவும் செஞ்சாங்க. அப்படி படையெடுத்ததுல பல பேரும் ஆமாங்க இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், நாங்களும் உண்மையிலேயே இது எல்லாத்தையும் நேர்ல பார்த்தோம், நாங்களும் பேய பார்த்தோம்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களையும் வச்சிருந்திருக்காங்க. ஆனா என்னத்தை தான் இப்படி பல பேர் உண்மையிலேயே இந்த வீடு ஹாண்டட் ஹவுஸா நாங்க பேய பார்த்தோம்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதுக்கான கான்கிரீட் ப்ரூஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கணும் இல்லையா. அந்த ஒரு விஷயம் எல்லாமே தான் இந்த ஹாண்டட் ஹவுஸ் தொடர்ந்துட்டு இருந்துச்சு until அத்தாரிட்டிஸ் அந்த வீட்டுக்குள்ள போற வரைக்கும். எஸ், என்னடா இப்படி பல பேர் பல விதமா சொல்லிட்டு தர்றாங்க, உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போன உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. ஏதாச்சும் அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா அப்படின்றத உள்ளே வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப உள்ள எந்த விதமான பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸும் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஆனா அங்க அவங்க பார்த்த ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்கள உண்மையிலேயே வேற லெவல்ல மிரள வச்சுச்சு. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த வீட்டுல பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குதோ அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அத்தாரிட்டிஸே யோசிக்க வச்சுச்சு. அதுதான் அந்த வீட்டோட மாடியில இருந்த ரெயின் வாட்டர் டேங்க். என்னங்க சொல்றீங்க, சாதாரண மழைநீர் தொட்டியோட பேரநார்மல் ஆக்டிவிட்டி மாதிரியான பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுதான் இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரியான பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. எஸ், அந்த வீட்டோட மாடியில இருந்த அந்த ரெயின் வாட்டர் டேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டேங்குக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்தோட கிளைகள் நீண்டு வந்திருந்தனால அந்த டேங்குக்கு மேலே பாத்தீங்கன்னா அந்த கிளையில இருந்த இலைகள் எல்லாமே தொங்கிட்டு இருந்திருக்கு. அந்த கிளைகள்ல இருந்த சில இலைகள் பாத்தீங்கன்னா காற்றடிக்கிறப்போ கீழே உழுகும் இல்லையா, அப்படி உழுகுற அந்த இலைகள்
இலைகள் டைரக்டாவே அந்த டேங்க்ல வந்து விழுந்திருக்கு. அப்படி விழுந்த அந்த இலைகள்ல இருந்த சில இயற்கையான வேதிப்பொருட்கள் கொஞ்சமா அந்த தண்ணீரை கலக்குது. அப்படி கலந்து அந்த தண்ணிய இந்த வீட்டுல தங்கியிருந்த நபர்கள் வாட்டர் டேப்ல புடிச்சு குடிக்க அது இவங்க பிரெயின் ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சமா சேஞ்சஸ கிரியேட் பண்ணி அதுவே இவங்களை ஒரு விதமான டெலிரியம் ஸ்டேஜ்ல கொண்டு போய் நிப்பாட்டுது. அதாவது ஒரு ஷார்ட் டைமுக்கு நடக்காத ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி உங்களோட பிரெயினுக்கு கொடுக்குது. அந்த ஒரு விஷயம் தான் இந்த வீட்டுல ஏதோ சம்திங் பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குதோ அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களே நம்புற மாதிரியான ஒரு பிலீவ்னஸ் கிரியேட் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் சொல்றாங்க. என்னங்கடா சொல்றீங்க, ஒரு மரத்துல இருக்க இலையை இவ்வளவு தூரம் பண்ணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது மரம் அப்படின்னு சொல்லிட முடியாது, இது ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம். அந்த செடியோட பேர் தான் டட்டூரா. டட்டூரா செடியே பாத்தீங்கன்னா பாய்சனஸான ஒரு செடி தான். அந்த செடியில இருக்கிற இலையில இருக்கிற ஒரு இயற்கை கெமிக்கல் தான் பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் ஒரு சின்ன டோஸா கலந்து இவங்களுக்கு இவ்வளவு பெரிய டெலிரியம் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரிச்சுவலுக்கு இந்த டட்டூரா பிளான்ட் தான் யூஸ் பண்ணவே செஞ்சிருக்காங்க. அஸ்டாக்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல பெயின் கில்லருக்காக இந்த டட்டூராவை தான் யூஸ் பண்ணவே செஞ்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் அப்ப இந்த பெயின் கில்லரா யூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு டட்டூரா பிளான்ட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ஹாலுசினேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப ஹை டோஸ்ல இதை கொடுக்கறப்ப அவங்க எக்ஸ்ட்ரீம் ஹாலுசினேஷனுக்கு போவாங்க. அப்படி போற டைம்ல அவங்க ரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில இருக்கு. ஆனா நாளடைவுல பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடையும் போட்டுட்டாங்க. அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா ஸ்மால் டோஸ்ல இருந்து மீடியம் டோஸ்ல இந்த டெட்டூரா செடியை யூஸ் பண்றப்ப டெலிரியம் ஸ்டேஜை ஃபீல் பண்ண முடியும். அதே இந்த மீடியம்ல இருந்து ஹை டோஸ்க்கு இது போச்சு அப்படின்னா அதுவே மனிதனோட உடம்ப செயலிழக்க வச்சு கடைசியில உயிரிழப்பையும் கிரியேட் பண்ணிரும் அப்படின்றதுனாலயே இதை ரீக்ரியேஷனல் ஹாலுசினேஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா தடை விதிக்கவும் செஞ்சுட்டாங்க. சோ இதை வச்சு பாக்குறப்ப இந்த பிளான்ட்டோட இலைகள் அந்த டேங்க்ல விழுந்து அது தண்ணியோட தண்ணியா கலந்து அந்த தண்ணியை இவங்க குடிச்சதுனாலதான் இவங்க டெலிரியம் அப்படின்ற ஒரு சின்ன ஹாலுசினேஷனுக்கு போய் இந்த வீட்டுல எதோ நடக்குது அப்படின்னு அவங்களே இமேஜின் பண்ணி இதை ஹாண்டட் ஹவுஸா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல நடந்த ப்ரூஃபை கம்பைன் பண்ணி இதுதான் நடந்திருக்கும் சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் இதை ஸ்ட்ராங்கா ரிப்போர்ட்டாவும் சப்மிட் பண்ணவும் செஞ்சாங்க. ஆனா எது எப்படி அந்த வீடு ஹாண்டட் ஹவுஸோலயே இந்த வீட்டுல இருந்தவங்களுக்கு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடந்தது அப்படின்றது மட்டும் உண்மை. அதாவது அந்த காலத்துல அர்பன் லெஜெண்டா மட்டுமே நம்பப்பட்டு வந்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் ப்ரூவ் பண்ணவும் செஞ்சாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.